ஆறாவது அறிவாகிய சிந்தனை உள்ளவன் மனிதன். ஆறாவது அறிவு இப்போ வேலை செய்யணும். ஐந்தறிவு, ஆறாவது அறிவு பகுத்தறிவு. ஆறாவது அறிவு எப்போ வேலை செய்யணும்? திருவள்ளுவர் துணை இல்லாமல் ஆறாவது அறிவே வேலை செய்யாது. இல்லைன்னா ஆறாவது அறிவு ஒன்று இருக்கிறார். அப்போ இது குணைக்கேடுகள்லாம் எப்போ தீரும்? ஒன்று பக்தி, ஒன்று பசியாற்றுவித்தல். பக்தியும் பசியாற்றுதல் இல்லை என்றால் ஒருவனுக்கு குணைக்கேடு தீராது. ஆறாவது அறிவு வேலை செய்யாது. ஆறாவது அறிவு மென்மேலும் வளர்ச்சி அடையதென்றால், அறிவு முதிர்ச்சி அடைய 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 எல்லா குணைக்கேடுகளும் தீரும். முன் செய்த பாவம் தீரும். அப்போ எல்லா புண்ணியமும் அருள் பக்தியும் புண்ணியமும் பெருக 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 அறிவு முதிர்ச்சி அடையும். அறிவு முதிர்ச்சி அடைய அடைய குணைகேடுகளை பற்றி உணர முடியும். குணைகேடுகளை பற்றி அறிய அறிய குணைகேடு நீக்கிக் கொள்ள முடியும். ஆறாவது அறிவின் சிறப்பு. அப்போ ஆறாவது அறிவுனுக்கு சினம் வந்தாலும் மாற்றிக்கொள்வான், அடக்கிக் கொள்வான், இல்லாது செய்து கொள்வான். இல்லாது செய்கிறவன் அவன் ஞானி. அடக்கிக் கொள்றவன் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக, பொறுத்து கொள்றவன் அது ஒரு பண்பு தான். இந்த சினமே இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் அது சாதாரண விஷயம். ஒன்று சினமே இல்லாதவன் ஒன்று பெணமாக இருக்க வேண்டும். இல்லை மூல கோளாறு உணவனாக இருக்கணும். மூல கோளாறு உணவனை அது பேச என்ன செய்வான்? அவன் அடி திச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பான். சிரிக்கவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அது திட்டிக்கிட்டே இருக்கான். சில பேர் இன்னும் பேர் சில பேர் பொறுத்துக்கொள்வார். திட்டுவான பொறுத்துக்கிட்டான். என்னையா திட்டம் பொறுத்துக்கிட்டானே, காது செவிடி அவன், அதனால தான் பொறுத்துக்கிட்டான். இல்லாட்டி காதில் வந்தால் ஒன்று விடுவானா அவன். ஆக செவிடம் பொறுத்துக்கிறான், ஏன் காதில் விடுவல. லூசு பிடிச்சா அவனுக்கு உணர முடியல. பிணம் கோபமே இருக்காது. சினம் இல்லாதவன் பிணம். சினம் இல்லாதனால பிணமாக இருக்கான். அவன் பிரச்சனை இல்லைன்னா